வந்துட்டீங்க. அம்மா ஐயா மகாராஜா ஏங்க என்ன முறைத்தாளின் மனைவியால் அம்மாட்ட போய் எடுத்து சொன்னேன். சரி, நீ குந்திக்கு பிறந்த பாலகன் சொன்னீங்கல்ல, நீங்க சொல்றதெல்லாம் பால்ல முகம் பாக்குற மாதிரி இருக்குதான். சரி, அதனால நெய்யில முகம் பாக்குற மாதிரி உங்க வாழ்க்கை வரலாறு புட்டு 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 வைக்கிறதா எல்லாம் தெளிவாக. ஏமா கேளுமா? சொல்ல சொல்றியா? அவனை கேக்குறேன். அப்படின்னா ஆமா, என்ன மாதிரியான அடி குந்தி வயிற்றில நான் குந்தி பிறந்தவன். கவனித்தால் பரிதி தன்னை வண்ணமா கதிரவன் வந்து என் தாயாரை சேர்ந்த பின்னா மன்னனோ கருவிலே மகிழ்ச்சியுடன் பிறக்கும் நாளில் என்னையும் தான் எடுத்து ஏகினால் வேலைக்குள்ளே எப்படி 5 சிறு வயது அறியாத வருவோம். குந்தமாதேவிக்கு ஒரு மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் வந்து பணிவிடைகளை செய்ய, பணிவிடைகளை மெச்சித்த தூர்வாசர் வருங்காலத்தில் பயன்படும் என்று 5 மந்திர உபதேசங்களை காதிலே ஓது நேரத்தில் ஒரு நாள் ஒரு தினத்திலே கிழக்க உதிக்கும் சூரிய பகவானை நோக்கி குந்தமாதேவி ஒரு மந்திரத்தை எடுத்து ஓதினாலாம். அந்த மந்திரம் பலித்து சூரிய தேவன் பிராமண வடிவம் கொண்டு குந்தமாதேவி வந்து சேர, சூரிய தேவனுக்கும் குந்தமாதேவிக்கும் கன்னி பருவத்திலே கர்ணாய் பிறந்தேன், மங்கை பருவத்திலே மைந்தனாய் பிறந்தேன். என்னை ஆகாத பிள்ளை என்று ஆத்திலே விட்டால், தகாத பிள்ளை என்று தண்ணிலே விட்டால், கொல்லாத பிள்ளை என்று கோலையிலே வைத்து விட்டால் என் தாய். என் தாயோ குந்தமாதேவி, என் தந்தையோ சூரியன் டி சூரியன். அப்படியா? உண்மை. அம்மா கேளுமா நல்லா கேட்டீங்களா? என்ன கடறா சாமி ஐயோ சாமி நான் என்ன செய்வேன்? வாழ்க்கையில என் தலைவிதியை எழுதின அந்த பிரம்மன் சதி செய்து விட்டான். உண்மைதான். வலைகள் அணியும் கையெல்லாம் வயிற கம்பம் போல ஆச்சு. நிச்சயமாக சூடும் இந்த கூந்தல் எல்லாம் புழுதி அடைஞ்சு போச்சு. சுவாமி தேவி அறியாத புத்தியால தெரியாம தவறு செஞ்சுட்டு ஆசாரி மைந்தன்
தேரோட்டி தேர்ப்பாகனுடைய மைந்தன்னு சொல்லி தெரியாம இவ்வளவு நாளா உங்க அருமை பெருமையெல்லாம் தெரியாம இருந்துட்டு சாமி தேவி சிறியோர் செய்த பிள்ளையை பெரியோர் தானும் மனம் பொறுத்து கொள்ளுவாங்க. நிச்சயமாக ஒரு குழந்தையே நம்ம மடியில வச்சு கொஞ்சம் போது அதை அசிங்கம் பண்ணிட்டு அந்த குழந்தைய திட்டுறோமா இல்ல, கழுவிட்டு அந்த குழந்தைய மதிப்பு எடுத்து வச்சு கொஞ்சம் இல்ல. நிச்சயமாக அந்த மாதிரி நான் தெரியாம செஞ்சுட்டேங்க. தெரிஞ்சு செஞ்சா திமிரு, உண்மைதான். தெரியாம செஞ்சா தவறு. தெரியாத செய்த பிள்ளைய நீங்க தான் மனம் பொறுத்து என்னை ஏத்துக்கணும். அவர் யாரோ அவன் நண்டு பத்திச்சோ மீன் பத்திச்சோ முதல பத்திச்சோ அவன் ஆசாரி மைந்த இலிகுலத்தா ஈனஜாதி ரதினுக்கு தத்துமுத்துரு. ஏமா ஏமா போய் அவருக்கால ஏமா அவ யாரும் இவரை அவருக்கால ஏமா போய் விழுவுற? எங்க வீட்டுக்காரடி என்னடி யாரு அவரான்னு பேசுறேன். அவனும் பொறுத்த மாதிரி எடுத்ததுக்கு அடிச்ச அடியே பொம்பளைய புடிச்சா புண்டை நக்குவாளா, சரிச்சா சாடு நக்குவாளா? அப்படியா தேவி? என்னங்க தெரியாம செஞ்சுட்டேன். அதனால பாரத போர் சண்டைக்கு போகணுமா? விட மாட்டேன். பெண்ணே உன்னை அழைத்தேன் மர்மத்தை செல்வனோடி. அருணனு முதைய முன்னமர்களோ செல்ல வேணும். தேவி விதி பயன் தலை வெல்ல வேண்டனோ அறிய மாட்டா. மதிமுகமுடைய பெண்ணே மகிழ்ச்சியுடன் விடைதாராய் பொன்னுருவி. தேவி 17 நாளை சென்ற பார்த்தீபன் கடை ஜெயிக்க அருணனு முதைய முன்னான் அமர்கலம் செல்ல வேணும். விதி பயன் தனை வெல்ல வேந்தனும் அறிய மாட்டான். வெற்றி வெற்றி வேறு வருவேனோ வீழ்வோனோ தெரியாது. மதிமுகம் உடைய பெண்ணே எனக்கு மகிழ்ச்சியுடன் விடை கொடு. நான் போர்களும் போய் வருகிறேன், சண்டைக்கு செல்கிறேன். தேவி என்னங்க உண்மைதான். சாமி தேவி என்னங்க புன்னுருவி. சாமி தேவி என்னங்க ரேடியோ வச்சுட்டாங்க. போகாதே போகாதே
சொப்பனம் எல்லாம் நான் கண்டு இருக்கிறேன் ஓஹோ சாமி. தேவி அந்த ஆயனார் சாரதி ஓட்ட கண்டேன். ஆ, அர்ஜுனன் ரதமேறி உங்களிடத்துல சண்டைக்கு வரும்படி கனவு கண்டேன். இந்த அர்ஜுனுடைய பானத்தினால மாண்டும் அடியும்படி கனவு கண்டேன். நான் மண்மேல தான் விழுந்து ஆ, மன்னவன் மாண்டார் என்று நான் கதறி புலம்பும்படி கனவு கண்டேன். தேவி பாண்டவர்கள் தம்பிமார் என்று சொல்றீங்க. உண்மைதான். எத்தனைதா இருந்தாலும் ஆ, அந்த அரவ கொடியோன் அவன் இரவல் தான். சரி உடன் பிறந்த தம்பிமார்கள் தான் உங்களுக்கு உறவு. ஓஹோ அப்படி இருக்க சரி அந்த உறவல் மேல் எதிர்த்து ம், அந்த அரவ கொடியோனுக்காக சண்டைக்கு போறீங்களே சாமி. உண்மைதான். நான் எப்படி போய் வா மன்னவா என்று வாய் திறந்து நான் சொல்லுவேன். தேவி அதனால வேண்டாம் சுவாமி, என் வார்த்தைய கேளுங்க. ஒருபோது முடியாது. செஞ்சொத்து கடந்திருக்க சேராது என சேர்ந்தேன். என் உடம்பிலே ஓடு ஒவ்வொரு துளி ரத்தமும் கௌரவருடைய ரத்தம். கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை கௌரவருக்காகவே நின்று போரிடப் போகிறேன். 1000 முறை நீ எடுத்துரைத்த போதிலும் நான் சென்றே தீருவேன். பாண்டவனை வென்றே தீருவேன். போய் வா மன்னா என்று சொல். உடன் பிறந்த தம்பிகள் என்று தெரிந்து அவர்கள் மேல சண்டைக்கு போய்தான் ஆகணும் நிச்சயமாக சுவாமி. தேவி இருந்தாலும் கடைசியா ஒரு வார்த்தை கேட்கிறேன். எப்படி சண்டை என்று ஏற்பட்டு ஆ, வராத விதிவசம் ஆ, ஒரு சண்டையில வெற்றியும் நடக்கலாம் தோல்வியும் நடக்கலாம். உண்மைதான். வராத விதிவசத்தை வந்து ம். தரணியில சாஞ்சிட்டா சரி தாயும் பிள்ளையும் இந்த தரணியில தவித்து புலம்புவோமே. இதுக்கு நாங்க என்னங்க செய்வோம்? இதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு பிறகு போங்க தேவி. சுவாமி. ஒருவேளை அர்ஜுனன் கையினால் அம்பு பட்டு இந்த 17ஆம் நாள் போர்க்களத்திலே இந்த கர்ணன் வீரமரணம் அடைந்தால் ஆமா, தாய் தந்தை இருக்குன்னா எனக்கு தாய் வீடு சொந்தம். உண்மைதான். தாயத்து போச்சுன்னா சீரத்து போச்சு போயிருன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அப்படி இருக்க ஆஹா. தாய் தந்தை இருக்கும் வரை நாங்க இருப்போம். ஆ. இல்லை என்றா எங்களுக்கு யாரு ஆதரவு? அப்படியா? ஆமா என் தம்பிமார் பஞ்ச பாண்டவர் இருக்காங்க. சரி. என் தம்பிகளோடு போய் சேர்ந்து கொள். உன்னை தாய் என்று ஏற்பார்கள். இந்த தரணியில் வாழ வைப்பார்கள். 2 தாய்மார்கள் பாண்டவருக்கு. உண்மைதான். சிறிய தாய் மந்தார தேவி இறந்து விட்டால் சிற்றன்னை கிடைத்தார் என்று சொல்லி என்ன சிறிய தாய் போல தாய்க்கு தாயாக உன்னை பாவித்து என் தம்பிமார்கள் உன்னை பார்த்துக் கொள்வாங்க. என் தம்பிகளோடு போய் சேர்ந்து கொள். தன் மகனை அழைத்து இப்பொழுது நிச்சய தாமலம் கொடுக்கிறேன். ஆகட்டும் தேவி. அங்க வருகின்றவ அர்ஜுனன் உங்களுக்கு தம்பி. உண்மைதான். எனக்கு அவர் மைத்துனன். ம். அவரோடு சரி. உங்க தம்பியோடு சண்டை செஞ்சு சரி. நீயும் போ. மகாராஜா ஓ என்ற ஒத்த வார்த்தை. ஜல்லியனை அழைத்து வா. உடனே. இதுக்கெல்லாம் புறமுதுக்கு காட்டி அஞ்சி நான் போருக்கு போகாமல் இருப்பனால் செஞ்சோத்து கடனை தீர்த்தாக வேண்டும். உடனே புறவியை பூட்டி புறப்படுவோம் போர்களுக்கு. அணைகள போக நேரத்தில் அதிகுலத்து மன்னர் அர்ஜுன மாமன்